சென்னையில் அடுத்த 2 மணி நேரத்தில் மழை குறையும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதலில் தென் சென்னை பகுதியில் குறையும் என்றும், பிறகு ஈசிஆர், OMR மற்றும் மத்திய வடசென்னை பகுதிகளில் குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இன்று இரவு முதல் நாளை காலை வரை படிப்படியாக மழை வலுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு பிறகு மழை குறைய வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 2 மணி நேரத்திற்கு குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த 2 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு தொடரும் என தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தற்போது எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவில் இருந்தே நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அடுத்த 2 மணி நேரத்திற்கு இந்த மழை நீடிக்கும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 2 மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல பொறுத்தவரை அதிகப்படியான மழை இருக்கும் எனவும், குறிப்பாக ஈசிஆர் பகுதிகளிலும் OMR ஆகிய பகுதிகளில், அதே போன்று வட சென்னையிலையும் ஓரளவுக்கு மழையானது பதிவாக கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று இரவு முதல் நாளை காலை வரை மழைக்கான வாய்ப்பு என்பது சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக அளவில் இருப்பதாக தற்போது தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். நந்தா, நன்றி லிபிகா விவரங்களுக்கு. மழை நிலவரம் குறித்த விவரங்களை தனியார் வானிலை ஆய்வாளர் கிருத்திகாவிடம் கேட்கலாம். கிருத்திகா, இப்போ மழையினுடைய தீவிரம் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? மழை இப்போ ஆந்திரா, அதாவது சவுத் ஆந்திரா, நெல்லூர்ல இருந்து நம்ம சென்னை, அதுக்கு சவுத் நம்ம இப்போ மகாபலிபுரம் வரைக்கும் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மழை வட தமிழக மாவட்டங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இது அடுத்தடுத்த நாட்கள்ல மற்ற மாவட்டங்களுக்கும் விரிவடைய வாய்ப்பு இருக்கா? ஆமா, கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு 12th, இன்னைக்கு ஃபுல்லாவே விட்டு விட்டு மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நார்த் தமிழ்நாடுக்கு. அதாவது நைட்டுல இருந்து நாளை காலையில வரைக்கும் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுக்கு அங்கங்க ஹாட்ஸ்பாட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அது மெதுவா உள்ளர நகர்ந்து நம்ம உள் மாவட்டங்களுக்கு 13, 14 மெயினா சாயங்காலம் அதிகமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், அப்புறம் அது 14, 15 சவுத் தமிழ்நாடு, அதாவது நம்ம தென்காசி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், கேரளா எல்லாத்துக்கும் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அப்படியே நகர்ந்து போறதுனால ஒரு நாள் விட்டு விட்டு அதுக்கப்புறம் நாளையில இருந்து சென்னைக்கு இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியாகும் மழையில. இப்போதைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நீங்க சொன்ன அந்த மாலையில இருந்து அதிகமான மழை அப்படின்றது அதோட அளவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இன்னைக்கு ஆங்காங்கேதான் அதிகமான மழை இருக்கும். சோ மொத்தமா ரொம்ப பயப்படுற அளவுக்கான மழை இல்ல, மாடரேட் டு ஹெவி. ஆரஞ்சு அலர்ட் கொடுத்ததுக்கான ரீசனுமே அதுதான். ரொம்ப ஹெவின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனா ஆங்காங்கே இது ஒரு இன்டென்ஸ் ரெயினா பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் வைட் ஸ்ப்ரெட்டா ஒரு 100 mm குள்ளதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். காற்றழுத்த தாழ்வு பகுதி அதோட நகர்வு மழை அதிகமா கொடுக்கறதுக்கு ஏதுவான ஒரு சூழல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, கண்டிப்பா. அந்த மேக குவிதல்கள் அது கூட கூட்டு வர்றதுனால தான் நம்மளுக்கு மழை வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ கடற்கரையோர பகுதிகள் அங்க மட்டும் இல்லாம வேலூர், ராணிப்பேட்டை அந்த மாவட்டங்கள், விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் கூட அந்த எச்சரிக்கை என்பது இருக்கு. அங்கேயும் நீங்க சொன்ன அந்த மாலையிலிருந்து அதிகமான மழை என்பதற்கான எச்சரிக்கை இருக்கா? இருக்கும், கண்டிப்பா. அங்கேயுமே நம்மளுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஆனா இன்னைய விட நாளைக்கு தான் அங்க இன்னும் வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதாவது நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங்ல இருந்து வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா அங்க இருக்கு. இப்போ வடகிழக்கு பருவமழை அப்படின்றது இப்போல இருந்து ஏற்கனவே அக்டோபர்ல ஒரு பெரிய மழையை பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த தொடர்ச்சியான மழை பொழிவு என்பது இப்போதிலிருந்து தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா?
இப்போ மழை வடகிழக்கு பருவமழைன்றதே பிரேக்ஸோட தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் ஓரியன்டட் ரெயின்ன்ற போது பிரேக் விட்டு விட்டு தான் நம்மளுக்கு வரும். கண்டினியூஸா நம்மளுக்கு டெய்லி மழை பெஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்ல. டெய்லி பெய்யும்னா ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல நம்மளுக்கு மழை இருக்கு. பட் அங்கங்கேதான் பிரேக் விட்டு, இப்போ நார்த்துக்கு பெஞ்சுன்னா அதுக்கப்புறம் சவுத்து அந்த மாதிரி பிரேக் விட்டு தான் பெய்யும். சோ இது கண்டினியூஸா இதே மாதிரி தான் ஒரு பிரேக் விட்டு விட்டு நம்மளுக்கு 25th நவம்பர் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இயல்பை விட மழை குறைவாக பதிவாகுமா அல்லது அதிகமாக பதிவாகுமா இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும்? இயல்புனா நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு நார்மல் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதை விட 12% அதிகமா வரும்ன்றதுதான் வந்து ஐஎம்டியோட அறிக்கையும் கூட. நாங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸ்லைட்லி அபவ் நார்மல் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா அது வந்து ஸ்லைட்லி அபவ் நார்மல்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் வரும் அப்படின்ற புரிதல் கிடையாது. ஏன்னா அது ஆவரேஜ் வேல்யூ. சோ நம்மளுக்கு மழை வைட் ஸ்ப்ரெட்டா நார்மலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மழைலாம் இப்போ வந்து நம்மளால அதை விஷுவலைஸ் பண்ண முடியல. இப்போ வந்து நம்மளுக்கு வைட் ஸ்ப்ரெட்டா நம்ம எப்பயும் இருக்கிற மாதிரி ஒரு மழை தான் தெரியுது.